பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது பிளாக் ஷீப்ஸ் கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தினே வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. அவர்களோ முரளி சாரோட படம் பார்த்து தான் காதல் அப்படின்னா இப்படி உருகி உருகி பண்ணலாம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் நிறைய பேர் காதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதையும் முரளி மாதிரி யாருமே காதல் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லும். அண்ட் அம்மாவும் வந்து ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அக்கேஷன் அண்ட் திஸ் வில் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் போத் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி ஒன் இன்வால்வ். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க, ஆக்சுவலி வந்து சார் கொஞ்சம் அப்பாவின்னு தான் நான் நினைக்கிறேன் ஜேவியர் சார். ஏன்னா வந்து ஏன்னா சொன்னார் அதித்தி அமைதியாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சது. அப்போ எப்படி சார் உங்கள் பொண்ணு லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் எஸ் த உமன் பிஹைண்ட் த மேன்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து பக்கத்துலேயே சப்போர்ட்டிவாக இருக்கிற ரொம்ப 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 ஒரு பெரிய பில்லராக இருக்கிற அண்ட் எங்களோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேகா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்னேகா பிரிட்டோ அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ். எஸ், இப்போ அனதர் ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா அதாவது ஒரு 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 பெரிய லெகசிலேருந்து வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே முதல்ல தூக்கி ஒரு பெரிய விஷயத்தை தலையில் வச்சுருவாங்க. நீங்கள் இங்கேருந்து வரீங்க, வரும்போதே பயங்கர மாசாக வரணும் அப்படின்னு மிரட்டி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். பிகாஸ் நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க மக்கள். அதெல்லாம் வந்து தாண்டி அவங்க உழைப்பையும் கொட்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நமக்காக காலடி எடுத்து வைக்க போகிறார் ஒருத்தர். ஸோ இவரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, இருங்க காதில் ஒரு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு முடிவு வரட்டும். ஜி எனக்கு கேட்குற மாதிரியே டிஸ்கஸ் பண்ணிங்களா? தேங்க்யூ. ஓகே, கீழே வரைக்கும் க்ரீட்டிங் கார்டை கொடுக்காம, வதங்குற வரைக்கும் வந்து வாங்கின ரோஸை வந்து ப்ரப்போஸ் பண்ண கொடுக்காம, 90s கிட்ஸோட ஒன் சைட் லவ்வுக்கு ரோல் மாடலாக இருந்தவர் தான் நம்மளோட முரளி சார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படா சொல்லுவார், அவர் காதலில் சொல்லுங்கும் போது நமக்கு பதட்டமாகும், சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆயிடும். இவர் எப்பவுமே வந்து அந்த அந்த ஒன் சைட் லவ்வோட அந்த விஷயம் தாண்டி காதலை உருகி உருகி பண்ணி அதை சொல்லாமல் அதில் இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் அதெல்லாம் வந்து நம்ம உணர வச்ச ஒருத்தர். ஆனால் வரும்போதே வந்து சார் எப்படி வருவாருன்னா டைரெக்டாக கேட்டுருது நேசிப்பேன் அப்படின்னு. லவ்வெல்லாம் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல, நேசிப்பாயான்னு கேட்டுகிட்டே தான் வராரு. அண்ட் கண்டிப்பாக படம் மட்டும் வந்து நேசிப்பாயா அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் எல்லாம் நேசிப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் லவ் அவர் கண்டிப்பாக உண்டு. அதற்கு முன்னாடி we have our very 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 special guest அப்படின்னு தான் சொல்லணும். சும்மாலாம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து கிடச்சிடாதுங்க. அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் ஆசையாக கூப்பிட்றோன்னா அத்தனை உழைப்பு, அவ்வளோ தடைகளை தகர்த்து அவங்க வந்து முன்னாடி வந்திருக்காங்க. அண்ட் எல்லா ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்லேயும் அதுதான் வந்து அங்கே ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நடிகையாக இருக்கட்டும், ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், எங்கே வந்து அடித்தாலும் இப்போ கில்லி மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வேற லெவல் மாஸ் பண்ணுற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களே. அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, நீங்க இருந்தாலே என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஓகே வரல. தேங்க்யூ ஸோ மச். நீங்க முதல்ல ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர்.
நயன் மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எனக்கும் ஆகாஷ்க்கும் இட்ஸ் a very big honor. தேங்க்யூ ஆர்யா சார், தேங்க்யூ அத்ரவா அண்ணா. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அப்பா தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் எல்ஸ் டு சே பட் தேங்க்ஸ். விஷ்ணு சார், யூ ஹேவ் கில்ட் இட். எனக்கும் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் யூ வில் கில் இட். பட் தேங்க்யூ சார், இந்த படத்தை எனக்கும் ஆகாஷ்க்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் forever grateful, forever happy, and I hope we have made you proud and Akash has made you proud. Thank you so much, sir. Thank you to everybody coming இன்னைக்கு. அம்மா, thank you. Akash's family is here. Auntie, Kavyaka, Prats, everybody thanks. And இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்து ஆகாஷ் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹீஸ் ரியலி ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ரியலி ஹோப் ஹீ ஹேஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் த்ரூ திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேகா, அந்த பொக்கே உங்களுக்கு, இந்த பொக்கே நான் தரக்கு நீங்களே கொடுத்துருங்க. அந்த பொக்கையை நான் கையில் வச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்னேகா. அண்ட் ஐ நோ திஸ், நீங்கள் தான் ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கா. ஐயோ, ஒரு பதட்டமாக இருக்கு. இப்போ பதட்டமாகக்கூடாது. ஒரு 2 படம் போன உடனே நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க, அப்போ பதட்டம் ஜாஸ்தி ஆகும். அப்போ பார்த்துக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்னேகா. ஸ்னேகா பிரிட்டோ அவர்கள், once more can we have a big round of applause for the co-producer ma'am. இவங்களை பார்த்தாலே பேச்சே வராது ஒரு 2 செகண்டுக்கு. அழகில் மயங்கி அப்படியே ஸ்தம்பிச்சு நாங்கள் எப்பவுமே அப்படிதான் மேம் ஆகுது எல்லா வாட்டியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் ஆஸ் ஐ செட், எல்லா பாலும் 6 தான், அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான். ஏன்னா எது எடுத்தாலும் வந்து ஒருத்தங்களால இப்படி கலக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் we're all inspired as women, because you do so much. லைக் அதெல்லாம் மாறிடுச்சு. சினிமா அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ அம்மாவை வந்து இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமா பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வரும், அதுக்கப்புறமா உங்களோட ஆண்டர்பிரினர் அப்டேட் ஒன்று வரும், அப்புறமா ஆட்டோவில் பசங்களை கூப்பிட்டு போன அப்டேட் ஒன்று வரும். எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ டைம் கிடைக்கிது, எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஜர்னி அண்ட் we are looking forward for much more from you, and the stage is yours. Please share a few words with us. Thank you so much. Thank you for the sweet words. அனைவருக்கும் வணக்கம். நேசிப்பாயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் ஆகாஷ் முரளி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். Aditi Shankar, I love this girl. She's too sweet and I think she is extremely talented. And I wish you only the best, baby. Only the best in your life. And நான் பொதுவாக எந்த விழாக்கும் போக மாட்டேன், பட் ஆனால் இந்த விழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிகாஸ் it is my director Vishnu's film and my best friend Anu's film. So this is like almost like a family event for me. So there's no way I would have said no to this. Vishnu is an amazing filmmaker, such an amazing human being. I've known him for more than I think ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷமா, அதுக்கு மேலேயா, 10 வருஷம், ஐ திங்க் 10-15 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விஷ்ணு, அனு, இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ I'm really happy that you're introducing Akash, because you would have given the best to him, you would have taught him the best. So I'm really happy and I'm really looking forward to this film, because ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ I think I'm really excited for that. And I wish all the best to Vito sir, Sneha, everyone, Yuvan, everyone who has worked in this film. I wish only the best to everyone. And special mention to Akash, who's entering the film industry, and I wish nothing but the best for him. மைக்கு கூட தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இப்போ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். இவரோட லான்ச் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாண்டி சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான லான்ச். ஏன்னா
ஆல்ரெடி ஒருத்தரை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அதே குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் வந்து நிறைய வந்து ஆசையோட சினிமா கனவுகளோட நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், லவ் பண்ணோம்னு ஆசையோடு அவரை வரவேற்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஸ்பெஷல். எஸ், சும்மா அப்படி ஒரு தட்டுங்க வந்துடும். I really wish this film becomes a blockbuster. And everyone's gonna love you, Akash. Yeah? Yes. Akash Murali in Nesipaya, and without further delay, we welcome the most handsome, dashing, and of course he'll be very talented, Akash Murali on stage. Please join us on stage, sir. நீங்க வாங்க மேம், நீங்க நில்லுங்க மேம். என்ன மேம் நீங்க இங்க வந்து நின்னா எப்படி? பாவம் அவரை ரொம்ப நர்வஸ் பண்றீங்க நீங்க. Are you okay? You are ready to speak? Yeah, of course. சொல்லுங்க சார். ஆகாஷ் அவர்கள் ஆக்சுவலி செம்ம அழகா இருக்காரு. ஐயோ ஸ்னேகா, சாரிங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் சார். Okay. So first of all, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும். நயன்தாரா மேம், thank you so much for taking time off and introduce பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have no idea what a big honor it is to me. So thank you so much for that, ma'am. ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள். அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கிள் இது. அதுக்காக தேங்க்ஸ். விமலாண்டி தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ. ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே. தேங்க்யூ ஸோ மச். என் கோஸ்டார் அதித்தி. ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன், நடுங்கும் கால்லாம் எனக்கு. அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணி நம்ம ஆக்சுவலி வி இம்ப்ரோவைஸ்ட் ஃபியூ சீன்ஸ் ஆல்சோ. யூ மேட் மீ ரியலி காம். தேங்க்யூ அதித்தி ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. மெயின்டைன் த சேம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் த டைம் வேர் எவர் யூ கோ. தேங்க்யூ. அப்புறம் செகண்ட்லி என்னோட மெயின் குரு, மை டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார், மை ஹீரோ, மை எவ்ரிதிங் ஆக்சுவலி. ஸோ விஷ்ணுவர்தன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் என்னை காஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் நாட் ஆஸ்க் எனி திங் மோர் தென் திஸ் சார். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஹவு டு டேக் மை லைஃப் ஃபார்வர்ட் ஆல்சோ. ஸோ யூ ஆர் மை மென்டோர் அண்ட் குரு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் செகண்ட்லி நம்மளோட காஸ்ட் அண்ட் க்ரூ. டு தேங்க் மிஸ்ஸஸ் அனுவர்தன் ஃபார் த லுக் மேம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னை இப்படி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார். விஷுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார். எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். I cannot ask for anything better. So thank you Yuvan sir for the amazing tracks. And my family வந்திருக்காங்க. அண்ணா thank you. நான் வந்து அண்ணா படுத்தமா ஒரு 10 years அண்ணா அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங்கெல்லாம். ஸோ I've learned a lot from my brother. So thank you for the good experience அண்ணா. Thank you so much. Thank you for the support. அம்மா பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. Thank you so much. And all my family and friends and all the technical crew, technical members and the crew, thank you so much for working on this film. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பாக. And yes, thank you. And definitely, and the press and media, thank you so much. டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு. எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் அண்ணா கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கு கொடுக்குறேன் நான் வேண்டிக்கிறேன். So thank you.
ஐ ஹோப் ஐ டோன்ட் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ரூன் பண்ண மாட்டேன். ஸோ தேங்க்யூ. ஹோப் யூ லைக் த ஃபிலிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தட் வாஸ் வெரி வெல் ஸ்போக்கன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பயங்கரமாக அவர் வந்து பேசிட்டாரு. உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது தாங்க நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அவர் வந்து பக்கத்தில் இருந்தாலே அந்த ஒரு வந்துடும் அப்படிங்கிற ஒரு வைப்பு தான். மேம், ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்கள் வாயால் ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அதோட ஒரு 2 அட்வைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். விஷ்ணு சாரோட பெட்டராக ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தட்ஸ் வாட் ஐ செட் ஹி வுட் ஹவ் டாட் ஹிம் தி பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் யூ கேன் ever get, I think, and I wish you all the best. Thank you so much. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Please stay with us for some time. Ma'am மட்டும் நம்ம வந்து கீழே அனுப்பலாம். And thank you so much for joining us. And நிஜமா எங்களுக்கு அடுத்தடுத்து உயிர் உலகம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உயிரும் உலகமும் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் அதுதானே, அந்த மாதிரி தான். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே பாருங்க, அதே சைஸில் என் பையன் உட்காந்துக்கா ரொம்ப நேரமாக நயன்தாராமா அப்படின்னு ரம்பா சார் அந்த மாதிரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.